குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்திற்கு ரூபாய் 3 லட்சம் கோடி நிதி 11 மெடிக்கல் காலேஜ் தந்தது யார்? தூத்துக்குடியில் மோடி விளாசல். தூத்துக்குடியில் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கியும் அடிக்கல் நாட்டியும் வைத்த பிரதமர் மோடி மக்கள் மத்தியில் உரையாற்றினார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக நலத்திட்டங்களுக்காக NDA அரசின் சார்பில் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இது முந்தைய UPA அரசு தமிழகத்திற்கு ஒதுக்கிய நிதியை விட 3 மடங்கு அதிகம். கடந்த 11 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் கிடைத்துள்ளன. நீல புரட்சியின் மூலம் கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் பிரதமர் மோடி பேசினார். पिछले एक दशक में केंद्र सरकार ने डिवॉल्यूशन के जरिए तमिलनाडु को 3 लाख करोड़ रुपए भेजे हैं. ये अमाउंट पिछली UPA सरकार द्वारा भेजी गई राशि की तुलना में मोर देन 3 टाइम्स है. इन 11 इयर्स में तमिलनाडु को 11 न्यू मेडिकल कॉलेजेस मिले हैं. पहली बार कोस्टल एरियाज में फिशरीज सेक्टर से जुड़े समुदायों की किसी सरकार ने इतनी चिंता की है. ब्लू रिवॉल्यूशन के जरिए हम कोस्टल इकोनॉमी को विस्तार दे रहे हैं. ரூபாய் 4800 கோடிக்கு திட்டங்கள் துவக்கி வைத்தார் பிரதமர். பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி நேற்றிரவு தூத்துக்குடி வந்தார். ஏர்போர்ட்டில் அவரை கவர்னர் ரவி, மத்திய அமைச்சர் முருகன், தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். தொடர்ந்து மோடிக்கு திருவள்ளுவர் சிலையினை தங்கம் தென்னரசு பரிசாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் 450 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய முனைய கட்டடத்தை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். மொத்தம் 17,340 சதுர மீட்டரில் நவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டுள்ள விமான நிலைய முனையம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறனுடையது. இதனால் தென் மாவட்டங்களில் சுற்றுலாவும் முதலீடும் அதிகரிக்கும். பின் விக்கிரவாண்டி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை வழித்தடத்தில் 2350 கோடி ரூபாய் செலவில் 50 கிலோமீட்டர் நீளத்திற்கு சேத்தியாத்தோப்பு சோழபுரம் 4 வழிச்சாலை, 200 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி துறைமுக சாலையின் 6 வழிப்பாதை போன்றவற்றை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 285 கோடி ரூபாயில் ஆண்டுக்கு 69 லட்சம் டன் சரக்குகளை கையாளும் திறனில் அமைக்கப்பட்டுள்ள வடக்கு சரக்கு தளவாட நிலையம் 3ஐயும் திறந்து வைத்தார். மதுரை, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ரயில் பாதையில் 90 கிலோமீட்டர் மின்மயமாக்கல் பணி, நாகர்கோயில் டவுன் கன்னியாகுமரி பிரிவின் 21 கிலோமீட்டர் இரட்டை பாதை, ஆரல்வாய்மொழி நாகர்கோயில் சந்திப்பு 12.87 கிலோமீட்டர் மற்றும் திருநெல்வேலி மேலப்பாளையம் 3.6 கிலோமீட்டர் பிரிவுகளின் இரட்டைப்பாதை பணி 1165 கோடி ரூபாயில் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இவற்றையும் துவக்கி வைத்தார். 550 கோடி ரூபாய் திட்ட செலவில் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அமைக்கப்படும் தலா 1000 மெகாவாட் திறனுடைய 3வது, 4வது அணு உலைகளிலிருந்து மின்சாரத்தை வெளியே கொண்டு செல்வதுடன் மின் வழித்தட பணிக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். கூட்டணிக்கு பின் முதல் முறை மோடி பழனிசாமி சந்திப்பு. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி தூத்துக்குடி நிகழ்வை முடித்துக் கொண்டு நேற்றிரவு திருச்சி வந்தார். பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக தனது பிரச்சார பயணத்தை ஒத்திவைத்துவிட்டு திருச்சி வந்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை வரவேற்றார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ் ஆகியோர் இருந்தனர். பிரதமரிடம் நலம் விசாரித்த பழனிசாமி தன் பிரச்சார பயணம் குறித்து விளக்கினார். பிரதமர் மோடி தமிழக அரசியல் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். இந்த சந்திப்பு 3 நிமிடங்கள் நடந்தது. அப்போது பிரதமர் மோடியிடம் சில பக்கங்கள் அடங்கிய மனு ஒன்றை பழனிசாமி அளித்தார். அதில் தமிழகம் தொடர்பான கோரிக்கைகள் இருந்ததாக தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு பிரதமர் மோடி, எடப்பாடி பழனிசாமி இடையிலான முதல் முறை சந்திப்பாக இது பார்க்கப்படுகிறது.
பின்னர் இரவு 10:30 மணிக்கு விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்த பிரதமர் கலெக்டர் அலுவலக சாலையில் உள்ள ஹோட்டலுக்கு காரில் புறப்பட்டு சென்றார். அவரை தொடர்ந்து வெளியே வந்த பழனிசாமி தரப்பினரும் புறப்பட்டு சென்றனர். ராஜேந்திர சோழன் நாணயம் வெளியிடும் பிரதமர் மோடி, இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி தூத்துக்குடி ஏர்போர்ட் புதிய முனையத்தை திறந்து வைத்தார். அங்கு 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டி பேசினார். தூத்துக்குடி நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு திருச்சி வந்த பிரதமர் மோடி இரவு அங்குள்ள ஸ்டார் ஹோட்டலில் தங்கினார். இன்று காலை 11 மணி அளவில் திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார். அங்கு மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாவில் பங்கேற்கிறார். ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தில் இருந்து ரோட் ஷோ செல்லும் பிரதமர் மோடி பின்னர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று பெருவுடையாரை தரிசனம் செய்கிறார். கோயில் மகா மண்டபத்தில் உள்ள தாமரை வடிவிலான நவகிரகம் உள்ளிட்ட சிறப்பு வாய்ந்த சிற்பங்களையும் கோவில் வெளிப்புறத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள கலை சிற்பங்களையும் பார்வையிடுகிறார். தொடர்ந்து கோயில் முன்புறம் உள்ள கண்காட்சியை பார்வையிட்டு விழா மேடைக்கு செல்லும் பிரதமர் மோடிக்கு சைவ சித்தாந்த மடங்களைச் சேர்ந்த 36 ஆதீனங்கள் மடாதிபதிகள் வாழ்த்து தெரிவிக்கின்றனர். பிரதமர் முன்னிலையில் 40 ஓதுவார்கள் தேவார பாடலை பாடுகின்றனர். தொடர்ந்து இசையமைப்பாளர் இளையராஜாவின் திருவாசகம் இசை நிகழ்ச்சி நடக்கிறது. பின்னர் பிரதமர் மோடி ராஜேந்திர சோழன் திருவுருவம் பொறித்த நாணயத்தையும் திருவாசகம் உரைநடை நூலையும் வெளியிடுகிறார். விழாவில் மத்திய கலாச்சார அமைச்சர் ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், கவர்னர் ரவி உரையாற்றுகின்றனர். அவர்களைத் தொடர்ந்து பிரதமர் மோடி சிறப்புரையாற்றுகிறார். நிகழ்ச்சிகள் முடிந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து புறப்பட்டு திருச்சி ஏர்போர்ட் செல்லும் மோடி அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு ஹெலிகாப்டர் மைதானம், அவர் செல்லும் சாலை மார்க்கம், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கட்சி பணிகள் குறித்து ஸ்டாலின் ஆலோசனை. தலைசுற்றல் காரணமாக கடந்த 21ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டார். பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின் அவரது இதய துடிப்பு சீராக செயல்பட பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் இருந்தபடி அரசு அலுவல், கட்சி பணிகளை அவர் கவனித்து வருகிறார். நேற்று மாலை திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக முதல்வர் வெளியிட்ட அறிக்கை: திமுகவினர் களத்தில் ஓய்வின்றி களமாடும் போது டாக்டர்கள் வற்புறுத்தினாலும் எனக்கு மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை. உயிராக நம்மை இயக்கும் கட்சியின் கள செயல்பாடுகள் குறித்து திமுக மண்டல பொறுப்பாளர்களிடம் ஆலோசித்தேன். அப்போது உறுப்பினர் சேர்க்கையில் 150 தொகுதிகளில் நம் இலக்கை எட்டிய இன்ப செய்தியை அவர்கள் பகிர்ந்தனர். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு குறித்து ஆலோசனைகள் வழங்கி உற்சாகம் பெற்றேன் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலினுக்கு பதிலடி, தரமான சம்பவம் செய்த அதிமுக. சூடேறும் அரசியல் களம். திமுக சார்பில் ஓரணியில் தமிழகம் இயக்கம் துவங்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை நடந்து வருகிறது. திமுகவினர் மக்களை சந்தித்து 6 கேள்விகள் அடங்கிய படிவத்தை வழங்கி அதை பூர்த்தி செய்து தரும்படி கேட்கின்றனர். அதில் மகளிர் உரிமை தொகை பெற்றிட, விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா? டெல்லி அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழகத்தின் உரிமையை காக்கும் முதல்வர்தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா என்பது போன்ற கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. பெரும்பாலான கேள்விகள் ஆம் என சொல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதே பாணியில் அதிமுக சார்பில் உருட்டுகளும் திருட்டுகளும், துரோக மாடல் உருட்டுகள் என்ற தலைப்பில் 10 கேள்விகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வு விலக்கு, மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, 100 ரூபாய் கேஸ் மானியம், படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துதல், மின் கட்டணத்தை மாதந்தோறும் செலுத்தும் திட்டம், 5.5 லட்சம் அரசு வேலைகள், 35 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை, அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை, கரும்பின் ஆதார விலை டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்குதல், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 150 நாட்களாக அதிகரிப்பு போன்ற திமுக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என கேட்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே 10க்கு 0 மதிப்பெண் போட்டு துரோக திமுகவிற்கு நான் தரும் மார்க் என குறிப்பிடும் வகையில் நோட்டீஸ் அச்சிடப்பட்டுள்ளது. மேலும் அதில் என் நலனுக்காக இபிஎஸ் உடன் நான் என்ற வாசகம் அச்சிடப்பட்டு அதன் கீழ் சம்பந்தப்பட்டவர் விவரம் சேகரிக்கப்படுகிறது. இரு கட்சிகளும் மக்களிடம் கேள்விகள் கேட்டு பதில் பெறுவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் கள அரசியலிலும் இரு கட்சிகளும் கவனம் செலுத்தி வருகின்றன.
தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை திமுக திட்டமாகவே பார்க்கும். அதிமுக அதற்கு பதிலடி கொடுத்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக எங்களுடன் எடப்பாடியார் என்ற ஒளிரும் டிஸ்பிளேக்களை கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீடுகளில் அதிமுகவினர் மாட்டி வருகின்றனர். அதிமுக திட்டத்தில் திமுக ஸ்டிக்கர், பழனிசாமி வீசப்போகும் புது குண்டு. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொகுதி வாரியாக பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ளார். கோவையில் பயணத்தை துவக்கிய அவர் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு சென்றார். அடுத்த கட்டமாக சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் செப்டம்பரில் பழனிசாமி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பயணத்தின் போது உள்ளூர் பிரச்சினை உள்ளிட்ட பட்டியலை தயாரித்து வைக்கும்படி மாவட்ட செயலர், எம்எல்ஏக்களுக்கு அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. சுற்றுப்பயணத்தின் போது பழனிசாமி பேசும் இடங்களில் 20,000 பேர் முதல் 30,000 பேர் வரை பங்கேற்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இளைஞர்கள், பெண்களை அதிக அளவில் வரவழைக்க வேண்டுமென மாவட்ட செயலர்களிடம் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2011-21 அதிமுக ஆட்சியில் மேற்கொண்ட திட்டப்பணிகள், பழனிசாமி முதல்வராக இருந்தபோது செயல்படுத்திய திட்டங்கள் போன்றவற்றின் விவரங்களை சேகரிக்க வேண்டும். திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்தவை, திமுக வாக்குறுதி அளித்து நிறைவேற்றாத திட்டங்கள், கிடப்பில் உள்ள திட்டங்கள் போன்றவற்றை சேகரித்து பட்டியல் தயாரித்து அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் அறிவித்து நிறுத்தப்பட்ட, மாற்றம் செய்த திட்டங்கள் குறித்தும் விரிவான தகவல் கேட்கப்பட்டுள்ளது. பழனிசாமியின் பிரச்சார பயணத்தின் போது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன புது மாவட்டங்கள் உருவாகும் என்ற அறிவிப்பையும் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மத்திய அரசு உதவியுடன் மேற்கொள்ளும் திட்டங்களையும் பழனிசாமி அறிவிப்பார். எனவே அது தொடர்பான பட்டியலையும் அதிமுக மாவட்ட செயலர்கள், எம்எல்ஏக்கள் தயாரித்து வருகின்றனர்.